ஹாய் சொந்தங்களே, வெல்கம் டு மை திருப்பாலை வளர்மதி ஆயா. ஆயா ஆயான்னு ஏன்னு சொல்கிறேன்னு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. நானும் பேரம்பேத்திலாம் எடுத்துட்டேன். அதனால தான் என்னைய ஆயான்னு கூப்பிடுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நேராக பார்த்தா தான் தெரியும். நானும் வயசானவங்க தான். நாங்கள் ஒன்றும் கொம்மரியெல்லாம் கிடையாது. சரிங்களா? என்னை ஆயான்னு கூப்பிடுங்க, அம்மான்னு கூப்பிடுங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். அப்புறம் என்ன சொல்கிறேன், என்னப்பா விடிய லைவ் போட்டாலும் வீவர்ஸே வரமாட்டுதுப்பா. யூடியூப் சார், வீவர்ஸே வரமாட்டுது சார். அதுக்கப்புறம் நான்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா? வாட்ஸ்அவர் ஏற்றுனேன். விடிய தூங்க மாட்டேன். தூங்காமல் நான் லைவ் போட்டுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் நீங்கள் மக்களும் எனக்கு ரொம்ப ஒத்தாசை பண்ணீங்க. அந்த நேரம் என்கரேஜாக இருந்தீங்க. நானும் சந்தோஷமாக வீடியோ போட்டேன், லைவ் போட்டேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்க வச்சிங்க ஆயாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கடவுளாக பார்த்து உங்கள் கடவுள் ரூபத்தில் நீங்கள் தான், என் மக்கள் தான், என் பேரம்பேத்தியை தான், எல்லா பேருமே எனக்கு வாட்ஸ்அவர் வர அளவுக்கு எனக்கு நல்ல வழியை காட்டினீங்க. உங்களுக்கெல்லாம் கோடி 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 புண்ணியம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், பேரும் புகழோடு இருக்கணும், உங்கள் வம்சமே நல்லா இருக்கணும். இன்னியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைவ்லலாம் பேசுங்க என் கூட. ஏன் வரமாட்றீங்க? எல்லா பேரும் வாங்கப்பா. எனக்கு எல்லா பேருமே வேணும். அவங்க வேணும், இவங்க வேணாம் அப்படிலாம் கிடையாது. எல்லா பேர் வாங்க. ஏன் இப்படி எனக்கு தெரிய இப்போ 3 சொல்லிடவாத 3 குரூப்பாக வந்துச்சுங்க பிள்ளைங்க. அந்த 3 குரூப்பு பிள்ளைங்களுமே பாட்டாக இருக்காங்க. என்னான்னு தெரியல. ஏன் இப்படி மோட்டிவேஷனாக இருக்கீங்களேன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்காதுங்க. எல்லாருமே ஒரு ஒரு சில காலம்தான் வாழ போகிறோம். நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது. அதில் எதுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறீங்க? பாவம் வயசானவங்க லைவுக்கு அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுவோம், அவங்ககிட்ட நல்லா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்பா. எல்லா பேரும் பாதி பேர் வர்றீங்க, பாதி பேர் போயிடுறீங்க. என்னுடைய மக்கள் எனக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணீங்க. நீங்களாம் எங்கே போனீங்க எனக்கே தெரியலையே. என் வீடியோவை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, எத்தனை பேர் கால் பண்ணுவீங்க. இப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் உங்களெல்லாம் காணோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது எவ்வளோ தான் வீவர்ஸ் வந்தாலும் அவங்க சிட் பண்ணி பார்க்குறனால காசு பணமெல்லாம் ஏறாதுன்றாங்க. என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இதுக்கு என்னதான் வழி இருக்குது? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாழ்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீங்கள் இல்லை. நான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கேன்னா நீங்கள் என் மேலே அதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்கீங்க. எனக்கு அதனால தான் இந்த யூடியூப்பை விட்டு வெளியே போக முடியாமல் உள்ளே இருக்கிறேன். ஆனால் இந்த லைவ் போட்டால் வியூவர்ஸே வரல. எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. என்னான்னு தெரியல. லைவ் போட போகிறேன்னா போடலையான்னு ஒன்றும் புரியலை எனக்கு. ஏன்னா அதனால் யூடியூப் சார் எனக்கு வியூவர்ஸ் கொடுங்க ப்ளீஸ். வியூவர்ஸ் கொடுங்க, தயவுசெய்து வியூவர்ஸ் கொடுங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, ஏண்டி வயசான காலத்தில் இதெல்லாம் உன்னால் முடியுமான்னு கேட்டாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமுங்க. சும்மா ஆடிட்டு பாடிட்டு போயிட்டு அது ஒன்றும் இல்லை. உட்காந்து லைவ் போட்டு விடிய கண்ணை முழிச்சு அதுக்கு சம்மானமாக ஒரு சிலர் எனக்கு சூப்பர் ஷாட் அடிக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. அதுக்கப்புறம் வேறு லைவ்லலாம் பேசியிருக்கீங்க. இந்த ஆயா முதல்லாம் அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு அது பாட்டுக்கு இருக்கும். இப்போலாம் வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் என்ன மாதிரி மாறியிருக்கேன் எனக்கே தெரியல. அவங்களாம் வர்றாங்க போகிறாங்க பேசுகிறாங்க. வேறு என்ன இங்கே நடக்குது? வேறு ஒன்றுமே இல்லையே. அதனால் உங்களை நான் யாராவது தவறாக பேசியிருந்தாலும் தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க. ஆயா லைவுக்கு வாங்க என எல்லாரையும் வரவேற்கிறேன். வாங்க செல்ல பிள்ளைங்களா.